நாடாளுமன்றத்தின் இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீங்கள் இந்தியனாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு தருணம். இந்தியன் ஆர்மி has been killed and beaten up. இது ஒரு சொல்லாடல் சரியா? இவர் வயதிற்கு நரேந்திர மோடி குஜராத்தின் முதல்வரே ஆகிவிட்டார். இன்னும் இவர் ஒரு மந்திரியாக கூட எந்த 10 வருடம் அவருக்கு ஆட்சி இருந்தது. ஏதோ ஒரு மந்திரியாக இருக்கலாம் அல்லவா? அட்லீஸ்ட் மினிஸ்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடைச்சிருக்காங்கல்ல. எதை வேணுமானாலும் ஏற்றுக்கொள்வோம். இந்திய முப்படைகளை கொச்சைப்படுத்தும் பேச்சை யாரும் ஏற்க மாட்டார்கள். இந்தியனாக இருந்தால் ஒரு நாள் வராரு சைனாக்கு 2000 கிலோமீட்டர் போச்சு. அடுத்த நாள் வராரு 4000 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்த நாள் வராரு 44,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் போச்சு. அளந்து பார்த்துருப்பாரோ டேப் பிடிச்சு அளந்து பார்த்தாரோ இல்ல அவருக்கு முதல்ல அளக்க தெரியுமான்றதே எனக்கு டவுட் இருக்கு. வாயில் அளப்பவர்கள் நேரில் போய் அளந்திருந்தால் நேரு எவ்வளவு விட்டு கொடுத்தார் என்று இந்நேரத்துக்கு அவருக்கே புரிஞ்சிருக்கும். அப்ப நீதிமன்றம் சொன்னதுல எந்த ஒரு இதுவும் இல்ல போல, சந்தேகம் இல்ல போல, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் நமக்கு இருக்கக்கூடாது. இதுல ஏதோ ஒரு இடத்துல அமெரிக்காவின் சூழ்ச்சியில இந்தியா சிக்குதோ, உள்நாட்டு போருக்கான வாய்ப்பு இவங்க ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இல்ல அது உண்மைதான். ஏன்னா அமெரிக்கா இன்ஃபேக்ட் ட்ரம்பே ஒரு பரவலா ஒரு பேச்சை என்ன அடிபடுத்துறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் செய்ய, பங்களாதேஷ் மாதிரி இந்தியா பங்களாதேஷ் மாதிரி ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்கோ இல்லை இந்தியாவில் அது மாதிரி ஒரு பிம்பம் கட்டி அமைப்பதற்கோ ராகுல் காந்தி பார்த்தால் அவர் படுதோல்வி அடைந்தார். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் என்பவரை இன்னொரு பேர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டருக்கு நிகரான ஒரு பதவி அது எதிர்கட்சி தலைவர். இவர் அமெரிக்காவின் கைப்பாவியாக மாறி ஒரு நாள் பொய்யருன்னு சொல்றாரு, மறுநாள் அவர் சொல்றது உண்மைன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அவர் ட்ரம்போட நிலைப்பாடுக்கு இவரோட, அதனாலதான் சொன்னேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் தான் இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டே இருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம நாட்டிலேயே ராகுல் காந்தி அவர் பேசிட்டு இருக்காரு. ரைட், ஓகே, பேசிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்மளுடைய அமெரிக்காவின் ராகுல், இந்தியாவின் ட்ரம்ப், இப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். சரி, நம்ம பேரை சொல்லிடுறேன். ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிற்கு எதிராகவே பேசும் துணிகளே இருக்கு. நீதிமன்றமும் பயங்கரமா கண்டிப்பு வச்சிருக்கு. ஆமா, உங்க இதுல சொல்லுங்க, அபிஷியல் டிக்டா அப்படின்வாங்க. அதாவது கிவன் அன் அப்சர்வேஷன். அப்சர்வேஷன்ன்றது ஒரு கோர்ட் உன் போக்கு சரியில்லையேன்னு சொன்னா கூட அது தப்பு தான். ஒரு நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரை பார்த்து, நாடாளுமன்றத்தின் இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீங்கள் இந்தியனாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு தருணம். அப்படி சொன்னதுக்காக தெரியலையே சார். இந்தியனாக இருந்தா அப்படி பேச மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் மீனிங் பெருசா எனக்கு தெரியல சார். இல்ல, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க ஒரு இந்தியரே இல்லைன்ற மாதிரி போகுது. ஒரு இந்தியராக இருந்தால் நீங்க இப்படி பேசியிருக்க மாட்டீங்க. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க ராகுல் காந்திய? என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சார் நான் ஒன்னு அடிப்படையா கேட்கிறேன். ஒரு தீவிரவாதிக்கும் ஒரு நாட்டின் இராணுவத்துக்கும் இன்னொரு நாட்டின் இராணுவத்துக்கும் சண்டை நேர்ந்தால் 2 நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை. ஆமா. ஒரு தீவிரவாதிக்கும் ஒரு நாட்டின் இராணுவத்துக்கும் சண்டை நடந்தால் அந்த பிரச்சனை தனி பிரச்சனை. கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்பொழுது கோபம் என்பது அந்த இராணுவத்துக்கு அதிகம் இருக்கும். 2 நாடுகளிடையே ஒரு போர் சூழும் ஒரு அபாயம் இருக்கும்போது, சைனாவில் அந்த நாட்டுக்கும் நமக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது நமது வீரர்களை அவர்கள் தாக்கினார்கள், நாம் அவர்கள் வீரர்களை தாக்கினோம். அதில் 2 தரப்பிலும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டன. எந்த குடிமகனாவது தன் நாட்டு வீரனை, அதுவும் என் தாத்தா யார் தெரியுமா, என் பாட்டி யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா என்று சொல்லும் நபர் நாட்டுக்காக அதிகபட்சமான தியாகம் என்பது உயிர் தியாகம் செய்வது. ஆமா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் இராணுவத்தினரை அவர்கள் சளைக்காமல் நாட்டுக்காக உழைப்பவர்கள். அதிகபட்ச தியாகமாக அவர்கள் உயிர் தியாகம் செய்து
அவர்களை என்ன என்று கூப்பிட வேண்டும்? அமரர்கள். அமரன் தமிழ்ல ஒரு படம் கூட வந்தது. ஆமா, அதை அவங்க இஷ்டத்துக்கு திரிச்சு கூட கதை எடுத்தாங்க. அதை அப்புறம் விட்டுருங்க. அமரன், அமரர் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. இங்கிலீஷ்ல மார்ட்டியர் அப்படின்னு. கில்ட் அப்படின்ற வார்த்தை சரியான வார்த்தை ஜாலமா? ஒரு ராணுவ வீரரை கொன்றார்கள் அப்படின்னா கொல்றதுக்கு அவர் என்ன தீவிரவாதியா? இந்தியன் ஆர்மி ஹஸ் பீன் கில்ட் அண்ட் பீட்டன் அப். இது ஒரு சொல்லாடல் சரியா? ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவரின் இருக்கும் ஒரு நபருக்கு இது சரியான சொல்லாடலா? அவர் ஒன்றும் 27 வயதான ஒரு நபர், ஒரு என்ன சொல்றது, இளைஞர் கிடையாது. 54 வயதாகியும் இன்னும் 6 வருடம் சென்றால் அரசாங்க பணியில் ஓய்வே கொடுத்து விடுவார்கள். அவர்களை காங்கிரஸ் இளைஞர் என்று கருதுகிறது. ஏனென்றால் 80 வயதானவரை அவர்கள் காங்கிரஸ் பார்ட்டி தலைவராக வைத்துள்ளதால் 54 வயது இருப்பவர் இளைஞராக தெரிகிறார் அவர்கள் கண்டிருக்கு. இவர் வயதிற்கு நரேந்திர மோடி குஜராத்தின் முதல்வரே ஆகிவிட்டார். இவர் வயதுக்கு இன்னும் இவர் ஒரு மந்திரியாக கூட எந்த 10 வருடம் அவருக்கு ஆட்சி இருந்தது. ஏதோ ஒரு மந்திரியாக இருக்கலாம் அல்லவா? அட்லீஸ்ட் மினிஸ்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடைச்சிருக்கும் இல்லை? எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ண, எப்படி பேசணும், பப்ளிக் கிட்ட என்ன பேசணும், இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லை? எதுவுமே கற்றுக்கலன்னா இப்படி தான் சார். உங்களுக்கு தெரிஞ்ச இந்திய வரலாற்றில் முதல் முறையாக, எனக்கு தெரிந்து இதுவே கடைசி முறையாகவும் இருக்க வேண்டும், ஒரு எதிர்கட்சி தலைவரை நீதிமன்றம் இப்படி சாடி உள்ளதும் இப்படி குட்டு வைத்துள்ளதும் இதுதான் முதல் முறை. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லுவாங்களே, இது ஒரு சேனல். ஆமா, அது மாதிரி இதுதான் முதல் முறை. இதுவரைக்கும் எந்த எதிர்கட்சி தலைவர், மிகு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் காலம் சென்ற சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இருந்தார், அவங்க பீரியட்லயும் அவங்களை யாரும் இது மாதிரி சொல்லலை. அதற்கு முன்னாடி சோனியா காந்தி இருந்தார். சோனியா காந்தியும் வார்த்தைகள் பறந்தன, பேச்சுக்கள் உச்ச கட்டத்தை எட்டின. அந்த நபரும் ஒரு கட்டத்தில் இந்திய ராணுவ வீரர்களை கார்கில் போற போது அரசாங்கம் சரியாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவத்தின் மீது கேள்வி எழுப்புவாறு ஒரு விஷயத்தை அவர் சொன்னதால் தான் 99 தேர்தல் தோத்தார்கள் காங்கிரஸ். இந்தியாவில் எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வோம், அது எந்த மாநிலமாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், அருணாச்சலாக இருக்கட்டும், எதை வேணுமானாலும் ஏற்றுக்கொள்வோம். இந்திய முப்படைகளை கொச்சைப்படுத்தும் பேச்சை யாரும் ஏற்க மாட்டார்கள் இந்தியனாக இருந்தால். அதுதான் பின்விளைவாக அமைஞ்சது. அதுதான் இன்று பின்விளைவாக அமைந்துள்ளது. அவரின் பேச்சு நடத்தை, அவர் உபயோகிக்கும் வார்த்தை ஜாலம், இது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகு சேர்க்கும் விதமாக இல்லை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நாள் வராரு சைனாக்கு 2000 கிலோமீட்டர் போச்சுட்டார். அடுத்த நாள் வராரு 4000 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்த நாள் வராரு 44,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் போச்சு. அளந்து பார்த்துருப்பாரோ, அளந்து பார்த்துருப்பாரோ, டேப்பை பிடிச்சு அளந்து பார்த்தாரோ இல்லை அவருக்கு முதல்ல அளக்க தெரியுமான்றதே எனக்கு டவுட் இருக்கு. வாயில் அளப்பவர்கள் நேரில் போய் அளந்திருந்தால் நேரு எவ்வளவு விட்டு கொடுத்தார் என்று இந்நேரத்துக்கு அவருக்கே புரிந்திருக்கும். அவர்கள் தாத்தா காலத்தில் நாம் தொலைத்த நிலப்பரப்பை தான் இன்னும் சைனா கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் காலகட்டத்தில் இவர்கள் அம்மா திரு ராகுல் காந்தியின் தாயார் அன்றைய காங்கிரஸ் பிரசிடென்ட், நேஷனல் அட்வைசரி கவுன்சிலின் சேர்மன் இருக்கும்போது அவர்கள் கண்பாவைக்கு இணங்க செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு அரசு தான் அன்று இருந்தது. அந்த அரசின் பிரதமர் யார்? திருவாளர் மன்மோகன் சிங் அவர்கள். அவர் இந்தியாவுக்கு தேவையான உபகரணங்களையும் போர்க்கருவிகளும் வாங்க வேண்டும் என்றால் பணம் செடியிலா காய்க்கிறது என்று கேட்டார். ஆண்டனி ஏன் பார்டர், அதாவது எல்லை பகுதிகளில், சைனாவின் எல்லை பகுதிகள் ரோடை மேம்படுத்தவில்லை என்று கேட்டால், மேம்படுத்தினால் சைனாவென்று உள்ளே வந்து அதை ஆக்கிரமித்து விடும், அதனால் மேம்படுத்தவில்லை என்றார். அப்பொழுது இந்திய இராணுவத்தை அப்பொழுது கொச்சைப்படுத்தும் வார்த்தை தானே அது. அப்போது நம்ம இந்தியன் இராணுவம்
அந்த எல்லை பாதுகாக்கும் தன்மை அல்லாத இராணுவம் என்றதுன்னு அதுக்கு பொருள். இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்து வந்த நபர் இந்த வார்த்தைகளை பேசுவது எனக்கு அபூர்வமாக தெரியவில்லை. அவரே சொன்னார், ட்ரம்ப்பை பொய்யர் என்று சொல் அப்படின்ட்டு. அப்ப நீதிமன்றம் சொன்னதுல எந்த ஒரு இதுவும் இல்லை போல, சந்தேகம் இல்லை போல, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் நமக்கு இருக்கக்கூடாது. அவரை பொய்யர் என்று சொல் அப்படின்னாரு. ஆமா, ட்ரம்ப்பை பாராளுமன்றத்தில். அவர் சொன்னதை சொல்வதற்கு நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்கவில்லை மக்கள். சொன்னாங்க குறைச்சிட்டோம். சரி, குறைச்சிட்டீங்கப்பா. நீங்க எல்லாரும் சேர்ந்து 233, அவர் தனியா அவர் கட்சி மாத்திரமே 240. என்ன குறைச்சிங்க? அதான் அவர் சொன்னாரு, 573க்கு நீ வந்து 99 எடுத்திருக்க, 100க்கு 99 இல்லை, யோசிச்சு பேசுங்க அப்படின்னாரு அவர். அதாவது இந்தியாவின் உள்நாட்டு அரசியலும் உங்களின் தாழ்ப்புணர்ச்சியும் உங்கள் கோபமும் உங்களின் பதவி மோகமும் அது இயல்பு அரசியல் தலைவர்களுக்கு. அதனால் இந்திய இறையாண்மைக்கு பாதிப்பு வரக்கூடாது. பிரதமரை தாக்குவதோ, அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவரை தாக்கி பேசுவதோ இது ஜனநாயகத்தின் அது ஒரு பகுதி. அது இயல்பா நடக்கிறது. அதை நம்ம வந்து பெருசா பொருட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. சரி, இல்லை இதில் எனக்கு குறிப்பாக என்னன்னா, இது நீதிமன்றம் ராகுல் காந்தி ஒரு பக்கம் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ராகுல் காந்தியின் பேச்சும் ஒரு பக்கம், இன்னும் நிறைய பேர்களுடைய பேச்சுக்கள் இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் இருக்குது. இந்த ட்ரம்ப், இந்த வரி விதிப்பு, இதுல ஏதோ ஒரு இடத்துல அமெரிக்காவின் சூழ்ச்சியில இந்தியா சிக்குதோ, உள்நாட்டு போருக்கான வாய்ப்பு இவங்க ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இல்ல, அது உண்மைதான். ஏன்னா அமெரிக்கா வந்து இன்ஃபேக்ட் ட்ரம்ப்பே வந்து ஒரு பரவலா ஒரு பேச்சை என்ன அடிபடுத்துறான்னா, அமெரிக்காவில் புது டீப் ஸ்டேட் என்ற ஒன்று இல்ல, பழைய டீப் ஸ்டேட்டை ரீஆக்டிவேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் எழுந்துள்ளது. இந்த அச்சத்தின் காரணமாக பிரேசிலையும் ஜெயர் போல்சனாரோ போன தேர்தலை, அவர் தோர்த்த தேர்தல் செல்லாது என்று அமெரிக்காவுடன் சேர்ந்து ஒரு போராட்டத்தில் கிளர்ச்சியில் இறங்க முயன்றார். ஆனால் கோர்ட் அவருக்கு குட்டு வைத்து வீட்டு சிறையில் வைத்துள்ளது. நேற்று நடந்த விஷயம். இன்னைக்கு நேற்று நடந்திருக்கு. அமெரிக்காவோட சேர்ந்து அவர் பண்ணது அந்த கிளர்ச்சி. போன் கூட பேசக்கூடாது, நீ 3வது நபர்கிட்ட இருந்து வாங்கி கூட போன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க ஜெயர் போல்சனாரோ. லூலாவுக்கு இன்று இருக்கும் அதிபருக்கு எதிராக சதி நடத்துகிறார், நாட்டுக்கு எதிராக சதி நடத்துகிறார் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுதான் இந்தியாவில் போன வாட்டி நடந்த தேர்தல் வந்து ரிகிங் நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. ஏதோ ஒரு காமனாலிட்டி உங்களுக்கு தெரியுதா? அங்கேயும் இங்கேயும் யாரோ ஒருத்தர் நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் செய்ய அப்படி. பங்களாதேஷ் மாதிரி ஒரு இந்தியா வந்து பங்களாதேஷ் மாதிரி ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்கோ இல்லை இந்தியாவில் வந்து அது மாதிரி ஒரு பிம்பம் கட்டி அமைப்பதற்கோ ராகுல் காந்தி பார்த்தால் அவர் படுதோல்வி அடைவார். மக்கள் புறக்கணிப்பார்கள். மக்கள் ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அபாரமான நம்பிக்கை இந்தியாவில். அவர்களுக்கு அவர்களின் ஓட்டின் மதிப்பு சில நேரங்கள் தெரியாவிட்டாலும் சில நேரங்களில் அவர்களை ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களை வற்புறுத்தியோ இல்லை வேற தூண்டுதல் காரணத்தினால் அவர்கள் வாக்களித்தாலும், ஆனால் இந்த நாட்டின் இருப்புக்கும் பாதுகாப்புக்கும் இந்த இறையாண்மைக்கும் ஒரு அச்சுறுத்தல் வருமேயானால் அது எந்த கட்சி என்றாலும் அந்த கட்சியை புறந்தள்ள ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டேன். கம்யூனிஸ்டுகள் எங்கே போனார்கள்? நக்சலிசத்துக்கு துணை புரிந்து கொண்டு இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் முழுக்க நார்த் இந்தியா முழுக்க கம்யூனிசம் காணாமல் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கேரளாவில் மட்டும்தான் ஏதோ. ஆந்திராவில் கம்யூனிஸ்டுங்க இருந்தாங்க. நக்சலிசம் தலையோச்சி கோலோச்சிய காலம் அது. ஆமா, சத்தீஸ்கர்ல இருந்தாங்க, மகாராஷ்டிராவில் இருந்தாங்க, மத்திய பிரதேஷ்ல இருந்தாங்க, ஜார்க்கண்ட்ல. எங்க போனாங்க எல்லாம்? 126 டிஸ்ட்ரிக்ட்ல நக்சலைட் இருந்தாங்க. இன்னைக்கு 12 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதுவும் 6 டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஆக்டிவா இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் இன்று வெறும் கேரளாவுக்கு மாத்திரம், தமிழ்நாடு கூட இங்க வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அவர்களால் தனியா நின்னா 0.5% கூட அவர்களுக்கு இருப்பில்லை, செல்வாக்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் அவர் கட்சிக்கும் நாட்டுக்கும்
அவர் பேசும் பேச்சானது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பேசுறாருன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு சார். கண்டிப்பா அந்த அங்கீகாரம் அவருக்கு கொடுத்து வச்சிருக்காங்கடான்னா அந்த அங்கீகாரம் கொடுக்கும்போது, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் என்பவரை இன்னொரு பேர் என்னன்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்வாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு நிகரான ஒரு பதவி அது எதிர்கட்சி தலைவர் என்பவர். அதனால்தான் ஒரு டிபேட்டை ஓப்பன் பண்றது எதிர்கட்சி தலைவர் ஓப்பன் பண்ணுவார், க்ளோஸ் பண்றது பிரைம் மினிஸ்டர் க்ளோஸ் பண்ணுவார். காரசாரமான விவாதங்கள் நடக்கும். இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி பேசுவது செயல்படுவது எல்லாமே அந்த தகுதிக்கு சரியான நபரா, அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த பொறுப்புக்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா என்பதே ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் 2-3 கேள்விகள் கூட இருக்கு. ராகுல் காந்தி சீனாவை மையப்படுத்தி இவ்வளவு இடங்களை மோடியில் ஆட்சி இவங்க பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிளவுவாதத்தை கொண்டு வராரு. இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்தோம், இந்த பீகார்ல கூட ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை 65-70 லட்சம் நீக்கினாங்க. அவர் கூட சேர்ந்து இப்போ இன்னொருத்தர் அவரும் வாரிசு தான். வாரிசுங்கன்னாலே பிரச்சனை தான் போல இருக்கு. தமிழ்நாடுல இந்தியாவுக்கே வாரிசு பிரச்சனை தான், எங்க போனாலும் பிரச்சனை அவங்க தான். இல்ல அது வச்சும் ஒரு பேச்சு, இங்கேயும் ஒரு பிளவு. 2 இபிக் கார்டு வச்சுட்டு இருந்தாரு தேஜஸ்வி யாதவ். அது எலெக்ஷன் கமிஷன் கேட்டுருச்சு. எலக்டோரல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்கு, இபிக் கார்டு அப்படின்னும், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. அந்த கார்டு ஒருத்தருக்கு ஒரு கார்டு தான் இருக்கணும். அவர் 2 கார்டு வச்சுட்டு இருந்தாரு. ஒரு கார்டை காட்டி என் அட்ரஸ் இதுல இல்லை அப்படின்னாரு. உன் கார்டு இந்த கார்டு இருக்கு, அப்ப நீ 2 கார்டு வச்சுட்டு இருக்க, சட்டப்படி குற்றம். ஒரு இடத்துலதான் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒரு இடத்துல தான் ஓட்டு, 2 இடத்துல ஓட்டு. பிரதமரே பாத்தீங்கன்னா கூட அவர் தொகுதி வாரணாசியில ஓட்டு போட மாட்டாரு, குஜராத்ல போய் ஓட்டு போடுவாரு. தேர்தல் அசம்பிளி எலெக்ஷன் கூட குஜராத்ல போய் ஓட்டு போட்டு வருவாரு அவரு. பாத்திருக்கீங்களா அவரை? அப்போ ஒரு இடத்துல தான் நீங்க ஓட்டு போட முடியும். அதே எப்படி 2 இடத்துல எப்படி ஓட்டு போட முடியும்? 2 அட்ரஸ் எப்படி வச்சுட்டு இருப்பீங்க? இப்போ வெளியே வந்து விட்டதா? இப்ப அதை கிளியர் பண்ணணும்ட்டு இதை பண்றாங்க சார். ஆனா இங்க பிளவு ஏதோ ஒரு வகையில இப்ப இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே அமளி ஏற்படுத்தணும், பிரச்சனை ஏற்படுத்தணும். இது என்னடான்னா, யாருக்கெல்லாம் தோல்வி பயம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் மோடி 240 வாங்கியவுடன் அவர் முடிந்து விட்டார் என்ற ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் வரிசையாக ஒவ்வொரு மாநில தேர்தலையும் அவர் ஜெயித்து கொண்டிருப்பது அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதுவும் ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பிற்பாடு இந்தியாவின் மதிப்பு உலக அளவில் உயர்ந்துள்ளது. இதை இவர்களால் ஏற்க முடியவில்லை. இந்தியாவின் மதிப்பை உயர்த்துவதில் மோடி ஏற்றுக்கொண்ட பல்வேறு முயற்சிகள் உள்ளன. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு இதுல கேட்டீங்க, இங்க பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லட்டுமா? அமெரிக்காவுக்கு கோபம் வந்ததுக்கு இன்னொரு காரணம் நான் அந்த இதுலயே சொன்னேன் நான். பட் ஆனா ஒரு பாயிண்ட்ல முடிச்சிடுறேன். நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அடிமடியில கையை வச்சோம். ஆமா. 2வது நம்மளோட பல்வேறு ஸ்கீம்கள். யாரா இருந்தாலும் இந்தியாவில் அந்நிய செலாவணி எடுத்துட்டு முதலீடு பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீம் இருக்கு, ப்ரொடக்ஷன் பேஸ்ட் இனிஷியேட்டிவ் ஸ்கீம், லிங்கேஜ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, PLI அப்படின்வாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இனிஷியேட்டிவ் ஸ்கீம் அது பேர். நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் பணத்தை போடுங்க. உங்கள் பணத்தை போடுறதுக்கு நிலத்தை கொடுக்குறோம், கரண்ட்டு கொடுக்குறோம், மானியத்தை கொடுக்குறோம், வரி கம்மியாக கொடுக்குறோம், வேலை வாய்ப்பு ஜென்ரேட் பண்ணுங்க. 2வது 30,000 to 40,000 கோடி ரூபாய் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, புது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி புது இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம முதலீடு பண்ணிட்டு இருக்கோம். எதுல நமக்கு தன்னிலை இல்லையோ, நம்ம இன்னொரு நாட்டை நம்பி இருக்கிறோமோ, அதுல எல்லாம் நம்ம தன்னிலை பெற்ற நாடாக நம்மை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சுயமா நம்மளே அதை முன்னெடுத்து உள்நாட்டிலேயே கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது அவர் செய்வது. இவர்கள் செய்வது அரசியல் செய்யுங்கள், ஆனால் நாட்டுக்கு எதிரான அரசியல் செய்யாது. இந்த அரசியல் கொண்டு போய் வேற பெரிய இதுல முடிச்சு விட்டுருமோ? சொல்ற மாதிரி பிளவுவாதங்கள் ஏற்பட்டு, நான் சொல்ற போல வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் நாடு இந்தியா சீனான் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பிளவுவாதம், இன்னொரு பக்கம் மத ரீதியாக. நான் ஏற்கனவே சொன்னேன், ப. சிதம்பரத்தின் பேச்சு அப்படிதான் இருந்தது. பாகிஸ்தானியர்களாக இல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொல்ற பேச்சு, பாகிஸ்தானியர்களாக இல்லாமல் இருந்தால் இந்திய முஸ்லிம்கள் சேர்ந்திருப்பாங்களா மத ரீதியாக? சரி, இப்போ தென்னிந்தியா வட இந்தியான்னு சொல்லி
பட் இந்த பேச்சுக்கள் இந்தியாவில் இனிமேல் எத்தனை நாட்களுக்கு செல்லும் என்று பார்க்க வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் வந்தப்போ இதே தமிழகத்தில் யாரெல்லாம் வந்து ஒன்றியம் அது இதுன்னு சொன்னாங்க, அவங்க கூட நடைபயணம் மேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆமா, இந்திய கொடியை கையில் ஏந்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கும் 99.9999% மக்கள் டெசிமல் 0.0000001% தான் தேச துரோகிகளா யாராவது இருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் தேசியவாதிகள் தான். இந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும், தமிழகத்தில் இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், அவர் மகாராஷ்டிரியனாக இருந்தாலும், மேற்குவங்காளம், வெஸ்ட் பெங்காலில் இருந்தாலும், ஆந்திராவில் இருந்தாலும், அவர்கள் சிந்தனையில் எங்கேயோ ஒரு இடத்தில் அவர்கள் இந்தியன் என்ற ஒரு இதை அவர் மறக்க மாட்டார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் ராகுல் காந்தி பேசுகிறாரோ என்று எல்லோருக்கும் அந்த ஒரு கவலை இருக்கிறது. குறிப்பிட்டு அவர்கள் கட்சிக்குள்ளேயே அவர்களுக்கு கவலை இருக்கிறது. அதுல ஒரு நல்ல நபர்னா சசி தரூர் தான். மனிஷ் திவாரி 2 பேரையும் பேச விடலையே. 2 பேரையும் பேச விடல. இவர் அமெரிக்காவின் கைப்பாவியாக மாறி ஒரு நாள் பொய்யருன்னு சொல்றாரு, மறுநாள் அவர் சொல்றது உண்மைன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அவர் ட்ரம்போட நிலைப்பாடுக்கும் இவரோட, அதனாலதான் சொன்னேன் இந்தியாவின் ட்ரம்ப் அமெரிக்காவின் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு. இது சரியல்ல. இது நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் கருத்துக்கள் தெரிவிக்கும் போது, குறிப்பிட்ட இராணுவத்தின் மீதோ நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீதோ கருத்துக்கள் தெரிவிக்கும் போது தீர ஆராய்ந்து அதற்கான தரவுகளை எடுத்து, இதற்கு முன்னாடி 5 பிளேன் விழுந்துருச்சுன்னு சொன்னாரு. இது மாதிரி லூஸ்டா கொடுக்கறதுனால, அதாவது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு பேசுறதால, கேட்டா நான் வந்து இந்திரா காந்தியின் பேரன் அப்படின்றது, ராஜீவ் காந்தியின் மகன் அப்படின்றது வழக்கமா போயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா உங்க பேச்சு தான் வந்து எங்களுக்கு புரியல. அதுதான் நீதிமன்றம் சொல்லுது. நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவருங்க, அங்க வந்து பேசுங்க, ஏதோ மீம் கிரியேட்டர் மாதிரி சோசியல் மீடியால உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. அவர் எழுதுறாரான்னு கூட எனக்கு டவுட் இருக்குங்க. அட்மினா இருக்குமோ? இருக்கலாம். அந்த அட்மின் இவரளவு தான் படிச்சிருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. மொத்தத்தில் அவர் பேசும் பேச்சானது அவர் வசிக்கும் பதவிக்கும் அவர் கட்சிக்கும் மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். கூடிய விரைவில் இவர் அந்த பொறுப்பில் இருப்பாரா என்று எனக்கு ஒரு அச்சம் உள்ளது. எதிர்கட்சி தலைவராக அவர் நீடிப்பாரா என்ற அச்சம் உள்ளது. ஏனென்றால் அண்ணன் தங்கையோ இடையே ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, எங்க போனாலும் அண்ணன் தங்கச்சினாலே பிரச்சனை தான் போல இருக்கு. இல்லை, இதையெல்லாம் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. இதை தாண்டி இந்தியாவின் இந்த வெளி நாடுகளின் உறவுன்றது எப்படி இருக்கு? குறிப்பா அமெரிக்கா இப்ப நமக்கு டெட் அகேன்ஸ்டா இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் 54 நாடு ஆப்பிரிக்கா நாடு இருக்கு சார். ஆசிய நாடுகள் 40 நாடுகள் இருக்கு சார். 14 நாடு கூட எஃப்டிஏ போட்டிருக்கோம் சார். இன்னொரு 6-8 நாடுகள் கூட எஃப்டிஏ போட போறோம் சார். அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு போலாம் சார். அதுக்கு தான் பறந்து போனாரா பிரதமர்? பின்ன இங்க நம்மளுக்கு அதாச்சும் மீம் கிரியேட் பண்றாங்களே. அவர் என்ன பேங்காக்கா போயிட்டு வராரு, புக்கெட்டுக்கும் பேங்காக்கும் போயிட்டு வராரு. அவர் போற ஊருக்கு எல்லாம் கேமரா போகுது. அவர் யாரை மீட் பண்றாருன்னு தெரியுது, யாரு கூட கைக்குழு. சில பேர் போறதுன்னு தெரியல, யாரை பாக்குறாங்கன்னு தெரியல, எதுக்கு அவர் போனாங்கன்னு தெரியல. நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி பேர் சொல்ல விரும்பவில்லை. நடுறதுல போய் எதிரி நாட்டின் தூதர்களோட அதிகாரிகளோட உணவு சாப்பிடுவது, ஒரு பக்கம் இந்திய இராணுவமும் அந்த சைனா இராணுவமும் நேருக்கு நேர் மோதி கொண்டு இருக்கும் போது அங்க போய் அவர் போய் இரவு விருந்துக்கு போவது, இதெல்லாம் வந்து ஒரு மரபா மாண்பா அந்த பதவிக்கு அழகு சேர்க்கும் விதமாக இருக்கிறதா? இது ஒரு நல்ல செயல்பாடா? மக்கள் கவனிக்கிறாங்க சார். நீங்க கவனிக்காட்டியும் நான் கவனிக்காட்டியும் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால்தான் அவர் தவறு செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. அவர் பண்ண தவறுக்கு வேணும்னா
100 மார்க் வாங்குறாலும் 90 மார்க் போடலாம், ஃபெயில் பண்ணக்கூடாது. வாங்கிக்கோ, 90 மார்க் வாங்கிட்டு உட்காந்துக்கோ போ. சரி 90 கூட 80 மார்க் வாங்கிட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு 100 மார்க் போடல, 80 மார்க் போட்டு உட்கார வச்சாங்க. இவரை பாஸே பண்ணலையே. இதுக்கு முன்னாடி 10-15 மார்க் வாங்கிட்டு இருந்தவர் சடனா வந்து 25 மார்க் வாங்கினோடனே நான் தான் பாஸ்ன்னா எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு படத்துல செந்தில் கவுண்டமணி காமெடி வரும், எஸ்எஸ்எல்சி ஃபெயில்டா, நான் 8வது பாஸ்னு. கிட்டத்தட்ட அது மாதிரி ராகுல் காந்தியின் பிஹேவியர் இஸ் சைல்டிஷ், நாட் அப் டு த மார்க் அண்ட் அரகண்ட். அப்போசிஷன் லீடர் ஹேஸ் டு பி, அவரின் பொறுப்பு என்பது அரசாங்கத்தை இக்கட்டில் ஆழ்த்துவது, நாட்டை இக்கட்டில் ஆழ்த்துவதில்லை, அரசாங்கத்தை இக்கட்டில் ஆழ்த்த வேண்டும். கொஷின் அவரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அமளியில் ஈடுபடுங்கள், மசோதாக்களை பாஸ் பண்ண விடாதீங்க, மசோதாக்கள் மீது கேள்வி கேளுங்கள், கொஷின் அவர்ல வாட்டி எடுங்க அரசாங்கத்தை. அமைச்சர் ரிஜிஜு சொன்னாரு, நீங்க எப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் டைரக்டா மசோதா நிறைவேற்றிடுவோம் அப்படின்ட்டாரு. நான் அதான் சொல்றேன் சார், இவங்க கொஷின் அவர்ன்றது என்ன தெரியுமா? இந்த தொகுதியில வந்து என்னோட பாராளுமன்ற தொகுதியில இந்த பிரிட்ஜ் நிலுவையில இருக்கு, அரசாங்கம் எப்போ பணம் ஒதுக்க போகுது, இந்த இடத்துல வந்து பாலம் கட்டணும், அதுக்கு இது பிரச்சனை இருக்கு, எங்க ஏரியால ஒரு புது காலேஜ் வரணும், இதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு கேட்பதும் அங்கே இருக்கும் மக்களுக்கு மேம்பாட்டுக்காக கேட்பதும் இது ஒவ்வொரு எம்பியோட கடமை. அதுதான் கொஷின் அவர். அந்த கொஷின் அவரையே வந்து நடத்த விடாம செய்வது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் அல்லவா? நீங்க போயிருக்கிறது எதுக்கு? வெறும் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரதுக்கா? அமளியில் ஈடுபடுங்கள், அரசாங்கத்தை கேள்வி கேட்டு தொலைத்து வருத்தி எடுக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகம். சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு வாட்டி அருண்ஜேட்லி சொன்னாரு, ஒரு ஹேம்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஜவானோட தலையை வெட்டி எடுத்துட்டு போனப்போ பாகிஸ்தானியர்கள் கவர்மெண்ட் கிட்ட பதில் கேட்டு அமளியில ஈடுபட்டாங்க. அவர் ராஜ்யசபால அவர் எதிர்கட்சி தலைவா இருக்கும்போது, once it's a mistake, twice it's an appendage, thrice it is an enemy action அப்படின்னாரு. சாரி, once it's an appendage, twice it is a mistake, thrice it is an enemy action அப்படின்னாரு. ஒரு வாட்டி பண்ணா தெரியாம பண்ணிட்டான், ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லலாம். 2வது வாட்டி பண்ணா தப்பு, 3வது வாட்டி பண்ணா தெரிந்தே நமக்கு எதிராக செய்யும் செயல், இதற்கு பழி வாங்க வேண்டும் அப்படின்னாரு. வருத்தி எடுக்கணும் சார், கேள்விகள் கேட்கணும் சார். கேள்வி கேட்டதான் செத்து போன அருண்ஜேட்லி மேலேயே அவர் பாவம் 2019 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. அவர் காலம் சென்ற அருண்ஜேட்லி அவர்கள். அவரை வந்து 2020 இந்த மசோதா, அதாவது வேளாண்மை மசோதா பாஸ் ஆகும்போது அவர் வந்து என்ன மிரட்டினாரு. எப்படி கனவுலையா? தட் ஷோஸ் தேர் இஸ் சம்திங் ஃப்ளாட். ஏதோ அடிப்படையிலேயே அவருக்கு பிரச்சனை இருக்கிறது. தன் நிலை மறந்து அவர் ஏதோ பேசுகிறார். அது யாருக்குமே விட தெரியல. எப்படி வந்து மிரட்டினார்னு, எப்படி மிரட்ட முடியும்? அதுவும் போனவர் எப்படி வந்து மிரட்ட முடியும்? கனவுல மிரட்டினாரா, நினைவுல மிரட்டினாரா, ஒருவேளை இவருக்காக மாத்திரம் அவர் ஆவியா வந்தாரா? என்ன இது நியாயமா? இது ஒருத்தர் காலம் சென்ற பிறகு அவர் பேரை கூட எடுப்பது மாண்பல்ல. ஆமா, நானே கூட உங்ககிட்ட 2004-14 இடையே இருந்த பிரதமர் அப்படின்னு சொல்றேன். ஏன் பேர் எடுக்க மாட்டீங்க? இன்று அவர் இல்லை, இல்லாத நபர்களின் பேர், அதுவும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்தார்களா செய்யலையான்னு சொல்லிட்டு நான் வந்து பாலிசியில தான் கேள்வி எழுப்புறேன். இது அவர் பர்சனலா வந்து மிரட்டினார்னு சொல்றது வந்து 2 நபர்களுக்கு இடையே நடந்த ஒரு பிரச்சனையாக அவர் சித்தரிக்கிறார். இல்லாத நபர் எப்படி பிரச்சனை செய்ய முடியும்? அப்படி என்றால் இவர் என்ன சொல்ல வருகிறார்? இவரை எதிர்கட்சி தலைவராக மக்கள் எப்படி பார்ப்பது? சார், ராஜகோபாலாச்சாரி, அடல் பிஹாரி வாஜ்பாய், இந்திரஜித் குப்தா, மதுதண்டவதே, மொராஜி தேசாய், ஆர் வெங்கட்ராமன், ராஜீவ் காந்தி, சுஷ்மா ஸ்வராஜ், எல்கே அத்வானி, இது மாதிரி ஸ்டால்வார்ட்ஸ், அதாவது அவங்க பேச ஆரம்பிச்சா பின் டிராப் சைலன்ஸோட கேட்டுட்டு இருந்த மக்களவை மக்கள் கேட்பாங்க சார்.
அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்றது. அது மாதிரி இருந்த மக்களவையில் இவர் மாதிரி பேசுறத அது அந்த மக்களவைக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையையும் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த மரியாதைக்குரிய ஒரு பொசிஷனையும் குறைக்கிற மாதிரி இருக்கு. இது காங்கிரஸ் பார்ட்டி சீக்கிரமா எப்படி ட்ரம்ப் அவங்க சீக்கிரமா சிந்திக்கணுமோ இங்க இவரை சீக்கிரமா சிந்திச்சு சரியான நபரை கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், அரசாங்கத்தை இக்கட்டில் ஆழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் எந்த அரசாங்கமும் எந்த எந்திராங்கமும் பழுதடைவது இயல்பு. எல்லாமே அவருக்கு தெரியும், மோடிக்கு தெரியும் நம்மளால சொல்ல முடியாது. சில நேரங்களில் அரசாங்கத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலை பழுது அடையதான் செய்யும், அங்கே தவறுகள் நடக்கதான் செய்யும். அந்த தவறு நடக்கும்போது அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறை சரி செய்வது அது எதிர்க்கட்சிகளின் தார்மீக உரிமை. அதை சரி செய்வது அரசாங்கத்தின் கடமை. இவர்கள் உரிமையை விட்டு கொடுத்தால் அவர்கள் கடமையை செய்ய மாட்டார்கள். உரிமை கேட்கும் நபர்கள் கடமையை செய்ய வேண்டும். கடமையை செய்ய வேண்டிய நபர்களுக்கு இந்த உரிமையை கோரும் நபர்கள் ஒழுங்கான கேள்விகளை எழுப்ப வேண்டும். இதுதான் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒரு பக்கம் முத்திரை இருக்கும், இன்னொரு பக்கம் நாணயத்தின் விலை இருக்கும். அந்த விலை என்பது என்னடான்னா இவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மக்களுக்கான கேள்விகளாக வைப்பது விலை அரசாங்கத்தின் மீது. உனக்கு போட்ட ஓட்டுக்கு விலை என்னடா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது. அந்த முத்திரை என்பது அரசாங்கத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம். இது ரெண்டும் ஒன்னா போகணும் சார். அந்த நம்பரை இந்த சைடு நம்பரை அது 1 2 புரியாம ஒரு புது டிஜிட்டா இருந்தா 3 இப்படி போட முடியுமா? 5 தலைகீழ போட முடியுமா? அப்படி ஒரு நாணயம் பிரிண்ட் ஆகி காட்டுங்க. இன்றைய எதிர்கட்சி தலைவர் அது மாதிரி செயல்படுறாரு சார். அதுதான் பிரச்சனை சார் நாட்டில். இந்த பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். முடிவுக்கு வந்தால் நல்லது. முடிவுக்கு வரவில்லை என்றால் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இது எனக்கு தெரிந்து இந்த ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சி தேவை. எதிர்கட்சிகள் அவசியம். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை பூர்ணமடையாது. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு சட்டசபையை விட்டுருங்க, வெளிநடப்பு செய்வதும் அவர்கள் உரிமை. ஆனா வாய்க்கு பேசுவது உரிமை அல்ல. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அந்நிய சதிகளுக்கும் மற்ற சதிகளுக்கும் ஆளாவார்களா, அது மாதிரி போவாங்களா? நீங்க கேட்ட கருத்துக்கு நான் ஒரே விடை தான் சொல்றேன். மக்கள் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்படி அவர்கள் செய்தார். இது உலகத்துக்கு புரியாத காலமோ இல்லை தெரியாத காலமோ இல்லை. 5 நிமிஷத்துல அப்படி வைரல் ஆயிடும். டெக்கி எங்கேயோ வளர்ந்துருச்சு, மாட்டிப்போம். படம் போட்டு காட்டிடுவாங்க, அன்னைக்கு இது பேசுறேன், இன்னைக்கு இது பேசுறேன், இன்னைக்கு இது பேசுறேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் when they talk. ஏதோ ஒன்று பேசிட்டு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்ட்டு தப்பிச்சிட முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஜெயின், நன்றி.